இன்னைக்கு மட்டும் எங்க மாமியாக்காரி ஏதாவது வேலை சொல்லட்டும் செய்யறேன்னு பாரு. எவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு மட்டும் ஒரு வீடை எழுதி கொடுக்கறதுக்கு வலிக்கு மவளுக்கு மட்டும் நல்லா 3 பெட்ரூமு ஹாலு கிச்சனுன்னு எழுதி கொடுத்துருப்பாவோ. ஏமா நீ இங்க எடுக்க உன் ஆச்சி எங்க நான் தேடிட்டு தெரியுமா மாவுக்கு ஊட வச்சிருக்குதா அடைக்கணுமா நீ இங்க இருக்கனே யாருக்குமே தெரியல நான் வெளிய போய் தேடிட்டு வரேன் தெரியுமா மாமா நம்மள ஊற வச்சவள தூக்கி படுதான் அரைக்கணும். எப்படி திமிரு இருந்தா என்ன மாவரைக்க கூப்பிடுவேன்? ஏ இமாம் பெரிய வீட்டுல வேற ஆளே இல்லையோ? அதுவும் இல்லாம வேலைக்கு 1க்கு 4 ஆள் வைக்க வேண்டியதானே? காசு கொடுக்கறதுக்கு வலிக்கு என்ன வேலைக்காரி ஆக்கலாம்னு அவ திட்டம் போட்டிருக்கா. அதுக்கு நீ ஏண்டுகிட்டு பேசுறியா? தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசாத, அப்புறம் பின்னாடி நீ ரொம்ப பாதிக்கப்படுவ. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏன் இந்த பேச்சு பேசுற? ஏமா ஆச்சி எம்பூட்டு வேலை பாக்கு, அதுவும் சுப்புலட்சுமி படியம்மா, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து எம்பூட்டு வேலை பாக்குறாங்க. நீ மட்டும்தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஏமா இப்படி இருக்க? இல்ல எனக்கு வாயில நல்லா வந்துரும். ஏ அந்த டாக்டர் மகாராணி வந்திருப்பால, போய் அவளை மாவரைக்க சொல்ல வேண்டியதானே? சொல்றேன் யாரு சொல்ற? காயத்ரி படிமாவா? ஏமா இப்படி இருக்க? உங்க வேலைக்கு போயிட்டு டயர்டா வந்திருப்பாங்க, நீ வீட்ல தானே இருக்க. இப்படி எல்லாம் பேசாதம்மா. அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்பா ரொம்ப மனசு சங்கடப்படும் தெரியுமா? அமல அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கேன். உங்க ஐயா மனசு சங்கடப்படுவாரு. அப்ப நாங்களா உன் அத்தைக்காரிக்கு நல்லா புது வீடா எழுதி கொடுக்க தெரிஞ்சிச்சுல. ஏன் நம்மளுக்கு ஒரு வீட்டை எழுதி தர வேண்டியதானே? அதுக்கு துப்பு இல்லை உன் பேத்தியாக்காரிக்கு. நீ என்னன்னா அவளுக்கு ஏண்டுகிட்டு பேசிக்கிட்டு இருக்க. ஐயே முத்தலகு, என்ன வீட்டை எழுதி தர மாட்டேக்காயே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கியா? அடியே மருமவள முத்தலகு, வாயான்னு பழக்காத. வீட்டை எழுதி வச்சா நீ உடனே உன் புருஷனை கூட்டிக்கிட்டு தனி குடித்தனம் போனோன்னு கிளம்பிடுவ. அதனால வீட்டுல எழுதல, உங்க மாமாட்ட சொல்லி 2.5 கோடி ரூபாய் சொத்துள்ள இடத்த என் பேர்ல எழுதிட்டேன். டாக்குமெண்ட் வந்ததும் கொடுக்கலான்னு நினைச்சேன். நீ என்னன்னா இன்னும் ஆடாடுன்னு ஆடிக்கிட்டே இருக்க. என்ன இன்னும் வாய பொழந்த மாதிரி உட்கார்ந்துருக்க? இப்ப சந்தோஷம் தானே? மாவு அரைக்கிறியா? உடனே கிளம்பி வந்து மாவு அரை. என்னத்த சொல்றீங்க? நிஜமாவா சொல்றீங்க? அடியே கிறுக்கு சிறுக்கி, நான் எதுக்கடி போய் சொல்ல போறேன்? இங்க பாரு, ஏற்கனவே அது பேசி வச்சதுதான். நல்ல இடமா வரட்டும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ வரத்து தாங்க முடியாம உடனே வந்த நல்ல இடத்த முதல்ல உன் பேர்ல எழுத சொன்னேன். மாமா தான் பேரன் பேர்ல எழுதுவோன்னு பேரன் பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. போதுமா? ஏன் இன்னும் உனக்கு நம்பிக்கை இல்லையா? அடுத்தது சில்பாக்கு ஒரு இடத்த பார்த்து எழுத வேண்டியதான். அப்புறம் காயத்ரியும் மூத்தவளும் கொஞ்சம் பொறுமையானவங்க தானே, அவங்களுக்கு மெதுவா செய்யலாம் தான் நினைச்சிருக்கோம். நீ வரத்து தான் தாங்க முடியலையே. இப்ப மாவரைக்க வர்றியா வரமாட்டியா? என்ன மன்னிச்சிருங்க. நான் என்னமில்லாமோ பேசிவிட்டேன். என் புத்திக்கு உரைக்கவே மாட்டுக்கு. ஆனா எனக்கு தனி குடித்தனம் போகணுன்னு தான் ஆசை. நீங்க இப்ப கூட என்ன தனி குடித்தனம் போக விடாம தானே இடத்த எழுதியிருக்கீங்க. இந்த குடும்பத்தை நான் எப்பவுமே பிரிய விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் நீங்க 4 பேரும் சேர்ந்து இங்க தான் இருக்கணும். ஒழுங்கு மரியாதைய வந்து மாவர. நீங்க போங்க, நான் வர்றேன். அவளை ஏதாவது சொல்லாத. சரி ஆச்சி. சை ஆச்சி, என்ன பேச்சு பேசுன? இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்ல ஆச்சி எப்படிப்பட்டவங்க. ஏமா அப்படி இருக்க? பணம் 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 பணம்னு. இல்ல, எல்லாம் உனக்காக தான். உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் இந்த பாடுபடுதேன். பணத்தையும் நகையும் நட்டையும் வச்சு நான் என்னல செய்ய போறேன்? ஏய் அப்பா, உள்ள என்ன பேச்சு பேசுறான். நம்ம 4 போடு போட போய் தான் நம்ம பேர்ல முதல்ல இடத்த எழுதியிருக்காங்க. இல்லைன்னா எழுதுவாங்களா? சரி, இப்போதான் இடமாவது கிடைச்சிட்டு இனி சந்தோஷமா வேலையை பார்ப்போம்.
ஏன் மாலினி நீ எப்படி இருக்க? ஓ மாமியா இப்பவாது நார்மல் ஆயிருக்கலா இல்லையா? இன்னும் உன்னை படுத்திதான் எடுக்கலா? ஐயோ போங்க பேனி, அப்படியெல்லாம் இல்ல. எப்பவாது அதுக்கு கிறுக்கு பிடிக்கும். ஏன்டா அப்படி கிறுக்கு பிடிக்கனே தெரியாது. ஒருவேளை பொறாமையா கூட இருக்கலாம்ல. இருக்கும். அந்த முட்டை கடிக்கு எப்ப பார்த்தாலும் ஓ மேல பொறாம தானே. அதான் ஆத்தா கறியே தூண்டி தூண்டி விடுவாளா இருக்கும். இப்ப எங்க ஆளை காணும்? எங்கேயோ கோயிலுக்கு போறேன்னு போச்சு. நல்லாதான் மெனி இருக்கும். திடீர்னு வேதாள முருங்கை மரம் ஏறின மாதிரி தாம் தூம்னு ஆடும். என்னத்துக்கு ஆடுதோ? ஒருவேளை என் நாத்தனார் கறிக்கு இன்னும் கல்யாணம் முடியலன்னு கோபமோ என்னமோ. என்ன செய்ய, நான் எதுவும் சொல்றதில்ல. அதுவும் சரிதான். வயசு பிள்ளைய வீட்டுல வச்சிருந்தா எல்லாருக்கும் கவலை இருக்கதானே செய்யும். ஆனா அந்த திமிர் பிடிச்ச கழுத ஏண்டா இப்படி நடந்துக்கிறதோ தெரியல. சட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிட்டு போக வேண்டியதானே. அந்த பொம்பளையும் இந்த பொம்பளை வந்தாதான் சரிப்படும், வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுது. இவளும் போய் மன்னிப்பு கேட்க வேண்டியதானே. ஆமா மைனி, நானும் எத்தனையோ முறை சொல்லிட்டேன். அதுக்கு அவ காலில் போய் என்ன விழ சொல்றியான்னு கேக்குறாங்க. நான் என்ன செய்யட்டும்? ஆரி ஆகணும்னா கழுதியா இருந்தாலும் காலை பிடிச்சு தானிட்டி ஆகணும். என்ன செய்யறது? இவ காலை நாங்க பிடிக்கலையா? இப்போ அவளுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தண்டனை கிடைச்சிருக்கு. அத கடவுளா இருந்து கொடுக்கத்தானே செய்யறான். இவ என்ன பாவம் பண்ணாலோ அதான் எங்களை என்ன பாடுபடுத்தி இருப்பா. உன் கல்யாணத்தப்ப எல்லாம் இவளுக்கு மறந்தா போச்சு. அதான் இப்ப மாவா கல்யாணத்தை வச்சு அனுபவிக்கிறா. அந்த அம்மாவும் இவளை படாத படு படுத்துது. முன்ன பின்ன யோசிக்கணும். பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா இவளுக்கு கிள்ளுக்கிறையா இருந்துச்சுல்ல, அதேதான் இப்ப அந்த அம்மாவும் பண்ணுது. இப்ப குத்துது கொடியுதுன்னு அப்படியே ஒப்பாரி வைக்கிறா. பேதிர போவா, தீஞ்சு போறவா, எனக்கு தண்டனை கிடைக்குதாம்ல. எப்படி பேசுறாளோ மைனிய சம்மந்தியும் சேர்ந்துக்கிட்டு. இந்த சுப்புலட்சுமி என்ன ஆட்டம் போட்டா இப்ப என்னையவே குத்தி காமிச்சுக்கிட்டா இருக்கா. இவ்வளவு 2 பேத்துக்கு சேர்ந்து ஆப்பு எப்படி வைக்கிறேன்னு பாரு. விடுங்க மைனி, என்ன செய்யறது? அவங்க செஞ்சதுக்கு தண்டனைய அனுபவிக்கிறாங்க. வேற என்னத்த சொல்றது? ஏன் நிப்பாட்டிட்ட? இன்னும் நல்லா பேச வேண்டியதானே. உண்ட வீட்டுக்கு தின்னுட்டு துரோகம் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா? நான் செஞ்சதுக்கு அனுபவிக்கிறேனா? இவ சொல்றத கேட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்க, அப்படித்தானே? நீ எல்லாம் ஒரு மருமவ. உன்னை இன்னும் இந்த வீட்டுல வச்சிருக்கான்ல என் மவன். அவன் வரட்டும், உன்னைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறனா இல்லையான்னு பாரு. வாய முடுங்க. என்ன பேசுறீங்க? வார்த்தைய அளந்து பேசுங்க. ஏன் நாத்தனார கழுத்தை பிடிச்சு தள்ளுவேலா? உங்க புத்திக்கு தானே எல்லாம் அனுபவிக்கிறீங்க. இன்னும் பத்தலையா? ஒழுங்க மரியாதையா அந்த பொம்பளை கால்ல கையில விழுந்து கல்யாணத்தை நடத்துற வழிய பாருங்க. அவ சொன்னதுல என்ன தப்பு? கல்யாணத்தோட எங்களை என்ன பாடுபடுத்துனீங்க? மறந்தா போயிட்டு அந்த பிள்ளைய மட்டுமா படுத்துனீங்க? எங்க மொத்த குடும்பத்தையும் என்ன பாடுபடுத்துனீங்கன்னு மறந்து போச்சோ? அடி செருப்பால யாருகிட்ட பேசுற? இது ஏன் வீடு. இங்க வந்து பேசுறியா? மரியாதையா வெளிய போடி. வாய முடுங்க. வாடி போடின்னு பேசுனீங்க, வாயை இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். யாரு வீடா இது? ஏன் மாமனாரு மாலினிக்கு எழுதி கொடுத்த வீடு. மரியாதையா வெளிய போக வேண்டியது நீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க கொடல உருவி மாலைய போட்டுருவேன். அண்ணி, என்ன அண்ணி பண்றீங்க? அடியே, என்னைய அடிச்ச? இன்னைக்கு என் மாமன் வரட்டும். முதல்ல இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறனா இல்லையான்னு பாரு. இவளை அடிச்சது நானு. உன் புருஷன் வந்தா என்கிட்ட பேச சொல்லு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை இவ கிட்ட பேசாத. அவன் வரட்டும், அப்புறம் பேசிக்கோ. என்ன பேசணுமோ அங்க வந்து பேச சொன்னு சொல்லு. என்ன புரிஞ்சுதா? சரிங்க அண்ணி. இங்க பாரு, இன்னொரு வார்த்தை அவளை ஏதாவது பேசி மிரட்டணும்னு நினைச்சே உன்னை அவ மாமியான்னு கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவனே எனக்கே தெரியாது. ஓ மைனி கறிய வச்சு என்ன அடிக்க வச்சுட்டல. இன்னைக்கு என் மாவ வரட்டும். முதல்ல உன்னை எப்படி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறன்னு பாரு. ஐயோ, இந்த மைனி வேற இவங்களை இப்படி அடிச்சிட்டு இப்ப என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. ஐயோ, எல்லாம் எனக்குன்னு எங்க இருந்துதான் வர்றாங்களோ தெரியல.